தமிழ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பேடிஎம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செடி தான். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தது. பட் ஆனால் இது எனக்கு ஆஃபரில் கிடச்சிது. இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, இந்த பிளான்ட்டோட யூசேஜ் என்னன்றதை நம்ம இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் வாங்க. வணக்கம் மேடே ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பிளான்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 to 400 வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் இல்லாமல் ஃப்ளிப்கார்ட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம்மில் சின்னதாக ஒரு ஆப் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு 200க்கு இது கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 1 ரூபி ப்ராடக்ட்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஹோம் கிரேட் டெக்கரேஷன் ஒன்று இருக்கும். ஸோ ஓகேங்களா, ஸோ ஹோம் டோர்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ரூபிக்கு வாங்குற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நான் இதை ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ஷன் காமிக்க மாட்டேங்குது. நீங்கள் ஒருவேளை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வழியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம்மில் அந்த ரெடீம் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க. ஒரு 300 400 அந்த மாதிரி ஏதாவது பாயிண்ட்ஸ் வச்சுருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இந்த கேஷ்பேக்குன்ற ஆப்ஷனில் தான் உங்களுக்கு வரும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோனில் இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் என்னால் இது பண்ண முடியல. ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். என்ன இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 to 4 டேஸ்லேயே எனக்கு அரைவ் ஆகிடுச்சு. இந்த ப்ராடக்ட்டோட நேம் வந்து பாருங்கள் இதிலே போட்டிருக்காங்க. ஸோ இந்த நேச்சுரல் க்ரீனு இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ரேட்டுக்கு வந்து நான் காமிச்சிடுறேன் பாருங்கள். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ரூபின்னு போட்டிருக்குங்களா. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதோட பர்ச்சேசிங் காஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 200 தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த பிளான்ட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டை ஈஸியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளியராக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியாது. ஏன்னா நான் இது வரைக்கும் முன்னாடி ஆர்டர் பண்ணது கிடையாது. ஸோ உள்ளே வந்து செடி இருக்குது பாருங்கள். ஸோ அழகாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு டேமேஜும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்காவாக பேக் பண்ணியிருக்காங்க ரொம்பவே. ஸோ பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பிரித்து எடுத்தாச்சு. நீங்களே பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங்கை ரொம்ப யூனிக்காக பேக் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே அழகாக இருக்குது. ஸோ டெலிவரி பிளான்ஸ் டெலிவரி ஹாப்பினஸ்ன்னு அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டெலிவரி பிளான்ஸ் இன்சைட். ஸோ டெலிவரி பிளான்ட் ஓகே, எல்லா பக்கமும் அதே தான் போட்டிருக்காங்க. ஸோ பார்க்கவே யூனிக்காக இருக்குது. ஸோ இது எதுக்கு மெயினாக வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மணி சேவிங் பிளான்ட். அதாவது பார்த்தீங்கன்னா பணம் தரணும்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு பிளான்ட் தான் இதுவும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வச்சு இதை நீங்கள் வளர்த்துக்கலாம். இது இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண கஷ்டன்றது மேக்ஸிமம் வராதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வெப்சைட்டில் எல்லாத்துலேயும் கம்பேர் பண்ணும்போது 300 to 600 வரைக்கும்லாம் விற்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஃபரில் கிடச்சிது. ரொம்பவே எனக்கு ஒரு பெனிஃபிட்டாக தெரிஞ்சுது. ஓகேங்களா, ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் மேலே அந்த டேப் எல்லாத்தையும் பிரித்து எடுத்துட்டேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜீன்ற லோகோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செடி கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க, நார் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் செடியை வந்து க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தண்ணி ஊற்றுறதுக்காக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இதை காமிக்கிறேன் பாருங்கள். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அழகாக வந்துடுது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து உறிஞ்சறதுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா செடி வந்து உறிஞ்சிக்கும்னு நினைக்கிறேன் தண்ணியை. ஹெவி இருக்கலாம், இல்லை ஒருவேளை தண்ணி வந்து வெளியே வரதுக்காக கூட இதை இருக்கலாம். ஸோ கரெக்டாக இதை ஃபிட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மறுபடியும் இதை ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ யாராருக்கெல்லாம் இந்த மரத்தை பற்றி தெரியும், மரம் இல்லை செடியை பற்றி தெரியுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த செடி வாங்கினதும். ஸோ இதை வாங்கினோடனே எனக்கு ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிது. யாராருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடி வளர்க்கணும்னு ஆசை இருந்தனாலும் கண்டிப்பாக இந்த வெப்சைட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். பேடிஎம்மில் இப்போதைக்கு நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. பட் ஆனால் இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ. இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.